சித்தி எங்களுக்கு பரோட்டா வேணும்னு கேட்டாங்க. சரி அதுக்கு என்ன கடையில வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல இல்ல நீங்களே செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. சரி சித்தி கைவண்ணத்துல சாப்பிட ஆசைப்பட்டீங்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பரோட்டா மாவு பெசன்னு பிசைஞ்சு மாவு இழுத்து இழுத்து அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சு பார்த்தா வரவே இல்லை. சரி ஒத்து தம்பி ஓரம் போனேன் அடிக்கிறேன்னு சொல்லி இப்படி அடிச்சேன் அப்படி அடிச்சேன். இப்படி இல்லை அப்படி இல்லைன்னாரு உனக்கு பொறாம நான் நல்லா செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவரு கூட வேற சொல்லிட்டு அவரை தள்ளி வைக்க சொல்லிட்டேன். நூல் பரோட்டா கேட்டாங்க. அதனாலதான் மாவை நூல் நூலா பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கையாலேயே நூல் நூலா பிரிச்சுட்டேன். அவர் கத்தியால அரிஞ்சிட்டு இருந்தாரு. பசங்க அவங்க என்ன இது ஏன் இப்படி கிழிக்கிறீங்கன்னு இப்படி கிழிச்சாதான் நூல் பரோட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரே சிரிப்பு. அப்புறம் அந்த நூல் பரோட்டாக்கு நான் எப்படியோ சுத்திட்டேன் மாவை. அவரு சுத்தி சுத்தி பாக்குறாரு வரவே இல்லை. ஒது தம்பி அதை எப்படி சுத்தக்கூடாதுன்னு சொல்லி கையால் அப்படியே வழிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிச்சு எடுத்தோம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் வழிச்சு கீழ்ச்சி தட்டிக்கிட்டு ஒரு சேப்பு கொண்டு அப்புறம் அதை கல்லுல போட்டு சுட்டு எடுத்தா அப்புறம் அந்த பரோட்டா கடையில எல்லாம் இது மாதிரி தட்டுவாங்கல்ல தட்டி தட்டி எடுத்தா சல்லி சல்லியா நொறுங்குது அந்த பரோட்டா. என்னது இதுன்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா கடைசியா ஒரு 4-5 பரோட்டா நல்லாவே சாப்பிட்டாவே இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு வச்சு பசங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே ரிவ்யூ சொன்னாங்க. சபரி நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கு கூட அந்த தலையை தூக்கி பார்க்கல. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. உண்மையாவே கடையில வாங்குறத விட வீட்டுல செஞ்சது ரொம்பவே டேஸ்டாவே இருந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க இருந்தாலும் அதான் உண்மை. நல்லா இருந்தது நல்லா இருந்தது 2வது பட்சம் அவங்க கேட்டதுக்காக நம்ம எஃபோர்ட் எடுத்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்ப்போம்ல அது பிரைஸ்லெஸ்பா.